கட்டாயமா. ஏன்னா ஐயா சகாயம் அவர்கள் வந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் திமிர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப லஞ்சத்துக்கு எகென்ஸ்டாக ஊழலுக்கு எகென்ஸ்டாக இந்த 2 வார்த்தைக்கும் வந்து தமிழகத்தில் ஒரு மக்கள் மத்தியில் வந்து இது ரெண்டும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவலமான செயல்பாடுங்கிறதுல மக்கள்கிட்ட புரிய வச்சதில் ஐயா சகாயம் அவர்களுடைய பங்காற்றுதலும் ரொம்ப முக்கியம். ஒரு ஐஏஎஸ் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து அந்த இயற்கை சூழல்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள் இதையெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது வந்து சீமானவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சீமானவர்கள் ஒரு பரப்புரையில் பேசினதை மேற்கோள் காட்டியும் அவர் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதோட தமிழ் தேசியங்கிறத கொள்கை கோட்பாடுகள் வந்து வேரூன்றி அது வந்து பெரிய அளவுக்கு வளர வேண்டிய ஒரு கோட்பாடு. அதை வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது சீமானவர்கள் தான். அந்த கோட்பாடு ரீதியான அரசியலை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறாரு. அது கட்டாயமாக இது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சீமானவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த கொள்கைக்கும் அந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு ஆதரவான ஒரு குரலை தான் அவர் இந்த தடவை கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்குறேன். இல்லை, கட்டாயமாக இன்றைக்கி சகாயத்தை நேசிக்கிற மக்கள்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா? அது அவங்க 100 பேராக இருக்கட்டும், ஒரு 500 பேராக இருக்கட்டும், எவ்வளவோ இருக்கட்டும், அவங்க வந்து பரவாயில்ல இப்போ ஐயா சொல்கிறாருங்கிறதுக்காக கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெட் டு நெட் ஃபைட் தான். எல்லாமே வந்து கம்மியான மார்ஜினில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தான் எல்லாமே, பெரும்பாலான தொகுதிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பயன்படும். இல்லை, ஏடிஆருங்கிறது நல்ல அமைப்பு, டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸுங்கிறதுக்காக அவங்க வந்து அதை கொண்டு வர்றது பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர்களெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. அவங்க வந்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஜென்ரலாகவே என்டிகேக்கு வந்து இன்றைக்கி குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் யாரும் இல்லை. அவங்க மீறி போனால் அவங்க கிட்ட கேஸ் என்னவாக இருக்கும்னா மக்கள் போராட்டத்துக்கு போய் கேஸ் வாங்கின கேஸாக தான் இருக்கும். இல்லைன்னா மீட்டிங்கில் வந்து அதிகமாக நேரம் பேசிட்டாங்கங்கிற கேஸ் இருக்கும். இல்லைன்னா பெரியாரை எகென்ஸ்டாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வேணுன்னே ஒரு கேஸை போட்டதாக இருக்கும். இவ்வளோதான் அவங்கக்கிட்ட. அவங்க போய் இன்றைக்கி ஏன்னா எந்த ஆட்சியிலையும் இல்லை, எந்த அதிகாரத்துலேயும் இல்லை. அப்போ அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு லஞ்ச லாவண்யத்தின் மேலேயோ இல்லை வந்து வேறு எந்த பிரச்சனை இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு மேலே வழக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் வந்து ஒரு அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு வந்து அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்டாஸ், எப்படி இருக்கீங்க? அட்டாஸ்மா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த தருவாயில் என்டிகே ரொம்ப அக்ரெசிவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வேலையில் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. நம்ம முந்தைய காணொலியில் பேசியிருந்தால் அவரோட மேலாளர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சீமானவர்களை சகாயம் ஐஏஎஸ் வந்து ஆதரிக்க ரெடியாக இருக்கார் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தோம். இப்போது சகாயம் ஐஏஎஸே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சிக்கு தனது ஆதரவை வந்து கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் நாம் தமிழ் மேலே இருக்க அந்த ஒரு இம்ப்ரெஷனை இதை ஏற்றும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக. ஏன்னா ஐயா சகாயம் அவர்கள் வந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் திமிர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப லஞ்சத்துக்கு எகென்ஸ்டாக ஊழலுக்கு எகென்ஸ்டாக இந்த 2 வார்த்தைக்கும் வந்து தமிழகத்தில் ஒரு மக்கள் மத்தியில் வந்து இது ரெண்டும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவலமான செயல்பாடுங்கிறதுல மக்கள்கிட்ட புரிய வச்சதில் ஐயா சகாயம் அவர்களுடைய பங்காற்றுதலும் ரொம்ப முக்கியம். இந்த லஞ்சம் ஊழலுங்கிறது அப்போ இது ரெண்டையுமே வேறு இருக்கணும், கருவ இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வச்சு கூட அரசியல் அவராக வர்றதா இருந்துச்சு. கட்சியில் மக்களினுடைய நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே வர்றவங்க வந்து சிரமப்படுறதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரல மக்கள் மேலே வந்து. ஏன்னா சரியான விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்களான்ற அந்த ஒரு பயம் இருந்தனால, ஒரு தயக்கம் இருந்தனால அவர் வந்து தேர்தல் அரசியலில் அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்ததை தான் பார்க்க முடிஞ்சுது. போன தேர்தலில் கூட சில அமைப்புகளோடு சேர்ந்து பங்கு பெற்றாங்க. ஆனால் பெரிய வரவேற்பு இல்லை. ஏன்னா அது 2 மனதாக அவங்க செஞ்சனால. ஸோ இப்போ வந்து சீமானவர்கள் ஒரு பரப்புரையில் பேசினதை மேற்கோள் காட்டியும் அவர் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதோட தமிழ் தேசியங்கிறத கொள்கை கோட்பாடுகள் வந்து வேரூன்றி அது வந்து பெரிய அளவுக்கு வளர வேண்டிய ஒரு கோட்பாடு. அதை வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது சீமானவர்கள் தான். அந்த கோட்பாடு ரீதியான அரசியலை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறாரு. அதோட லஞ்சத்தையும் ஊழலையும் வந்து வேறு இருப்பாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் வந்து கட்டாயமாக இது வந்து
வரவேற்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த கொள்கைக்கும் அந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு ஆதரவான ஒரு குரலை தான் அவர் இந்த தடவை கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஊழலை ஒழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் இதை மேற்கோள் காட்டுறாருன்ற ஒரு கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது அதாவது இப்போ இந்த மணல் திருட்டு, இப்போ சகாயம் அவர்கள் இருந்து பார்க்கும்போதே இந்த கனிம வள கொள்ளையில் அவர் கண்டுபிடிச்சது ஏராளம். ஒரு விடிய சுடுகாட்டுக்கெல்லாம் போய் படுத்திருந்தெல்லாம் அந்த மாதிரி ஊழல்களை, அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வந்தார். அவருக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கூட ஒரு உயிர் பயம் இருந்தபோது கூட பாதுகாப்பு வேணுங்கிற அளவுக்கு ஒரு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அரசாங்கத்தினுடைய இந்த கனிம வளங்கள், சாதாரண 1000-2000 கோடி இல்லை, 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு பக்கமாக இந்த கனிம வளங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டு காசாக்கப்படுகிறது அரசியல்வாதிகள்னால அப்படிங்கிறத ஒரு பெரிய போராட்டம் ஆட்சியிலிருந்தே பண்ணினார். ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்து ஒரு ஐஏஎஸ் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அந்த இயற்கை சூழல்களையும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள், இதையெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது சீமான் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இதன் அடிப்படையில் லஞ்ச லாவண்யங்கள், ஊழல்கள் பெருகிறது அதிகம். இப்போ கூட சமீபமாக திமுக ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கனிம கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு பூரா ஒரு ஒன் டைம் பெனால்ட்டி மாதிரி போட்டு அவங்கள பூரா விடுவிச்சிடுறது. ஏன் சார், போன வாட்டி ஆட்சிக்கு அத்தை 10 மணிக்கே நீங்கள் மணலாம். அப்போது இவங்களுக்கு என்னென்னா, இப்போ கனிம வள கொள்ளையை எத்தனை அடிச்சிருக்காங்க, எத்தனை லட்சக்கணக்கான கோடி போட்டு அதை ஃபைன் கட்டினா முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு தண்டனை வேண்டாமா? அதுவும் எப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக ஏப்ரல் 2015 இருந்து யார் யாரெல்லாம் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா 2 மடங்கு பெனால்ட்டி நீங்கள் கட்டணும். அரசாங்கம் அனுமதிக்காத இடத்துலையும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 5 மடங்கு நீங்கள் கட்டணும். இப்படி நீங்கள் ஃபைனை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் இது இப்போ எப்படி ஒரு கருணை அடிப்படையிலையா? இது என்ன, இவங்களெல்லாம் கருணை அடிப்படையில் மன்னிக்கக்கூடிய செயல்களா இது? இந்த கனிம வள கொள்ளைக்காக அவங்க எத்தனை பேர்த்தினுடைய உயிரை இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க இல்லையா? மணல் கொள்ளைக்காக எத்தனை அரசாங்க ஊழியர்கள் அதை தட்டி கேட்டவங்கள லாரி ஏற்று, கார் ஏற்றி ஆளை விட்டு கொன்னதெல்லாம் நம்ம எத்தனை இதை பார்த்துருக்கோம். அப்போ பின்ன எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபைனை போட்டு முடிச்சுக்கலாம். அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் கொள்ளை அடிச்சுக்கலாம். ஒரு ஃபைனை கட்டி நீங்கள் கஞ்சா கடத்துறவங்க பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் கேங் ரேப் யாரை வேணால் கற்பழிச்சிக்கலாம். கடைசீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எத்தனை கற்பழிப்பு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு இவ்வளோ பாவ மன்னிப்பு காசை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் உங்களையே மன்னிச்சு விட்டுறோம். என்ன அரசாங்கங்க இது? விஜயகாந்த் ஒரு மைனர் கொஞ்சம் சுத்துட்டாங்க. என்ன இது அரசாங்கமா இது? நீங்கள் தவறு செய்தவர்களை தண்டிக்கிறது இது என்ன? வெறும் ஒரு இப்போ இது ஒரு இன்கம் டேக்ஸில் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி மறைச்ச வருமானம் நீங்கள் ஃபைனை அதிகமாக கட்டணுங்கிறது. அப்போ ஒரு வருமானத்தை அங்கே மறைக்கிறாங்க அவங்க. அது சட்டப்பூர்வமான வருமானத்தை மறைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீ கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு டீ ஓட்டுறாருன்னா மாதம் 3 லட்சம் ரூபாய். சாதாரண டீ கடைக்காரர் தான். ஆனால் 10,000 ரூபா சம்பாரிச்சா மாதம் 3 லட்சம். ரைட்டு. அப்போ வருஷத்துக்கு 36 லட்சம். அவருக்கு டேக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாதா? கட்டி ஆகணும். ஆனால் அவர் கட்டு இல்லைன்னா இது வருமானத்துக்கு. ஆனால் இவர் இல்லீகல் தொழிலா இது? இல்லை. பாலை வாங்குறாரு, டீ தூளை வாங்குறாரு, டீயை போடுறாரு, சர்க்கரையை போடுறாரு, தண்ணியும் கலக்கிறாரு, விற்கிறாரு, பண்ணுறாரு, ஒரு நேர்மையான முறையில் தொழிலை செய்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் பண்ணுற தொழில் முழுக்க முழுக்க இல்லீகல். ரைட். கொள்ளை அடிக்கிறீங்க. அப்போ கொள்ளை அடிக்கிறவனுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கப்பம் கட்டிட்டீங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்டுறோம்னா என்ன இது? இது இது ஒரு அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலையாது. நான் அதனால தான் கேட்டேன். அப்போ நீங்கள் 10 பேர்த்தையோ 20 பேர்த்தையோ 50 பேர்த்தையோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிங்க. நாங்கள் ஒரு பாலிசி கொண்டு வரோம். இத்தனை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தா அவங்களுக்கு இவ்வளோ, இத்தனை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தா அவங்களுக்கு இவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்டுறோம். சந்தி சிரிக்குது இல்லையா? இதெல்லாம் ஒரு பாலிசி அது. அதுவும் இதில் வேறு ரெட்ராஸ்பெக்டிவாக ஏப்ரல் 2015 கொள்ளையடிச்சவங்களை மன்னிச்சு விட்டுருவாங்களாம். ஃபீஸை கட்டினா, ஃபைனை கட்டினா. அப்போ யாருமே இனிமேல் கொள்ளையடிக்கலாம், தப்பு இல்லை. எப்பயாவது அரசாங்கம் யாராவது கண்டுபிடிச்சி என்னைக்காவது ஃபைன் போட்டாங்கன்னா அன்றைக்கி பார்த்துக்கலான்னு தானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு பயம் இருக்குது? இன்றைக்கி ஃபைனை விட நீங்கள் தண்டனை தானே அதிகமாக வேணும். அடுத்த தடவை ஒருத்தன் மணல்லையோ கனிம வளத்திலையோ கொள்ளையடிக்கணும்னு எண்ணம் வரக்கூடாது ஒருத்தனுக்கு. அப்படி செய்கிறது தானே சார் அரசாங்கத்தினுடைய கடமை. என்ன இது ஒரு இதாக இல்லையா? அப்போ இதையெல்லாம் அவர் முன்னிலைப்படுத்தி சீமான் பேசுகிறனால
அவர் ஐயா சகாயம் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருதுன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போது தேர்தல் சமயத்தில் சில கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போ பெரிய கட்சிகளுக்கெல்லாம் இல்லை சங்கங்கள், ஜாதி சங்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ சகாயம் ஐஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி பே மணியரசன் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் ஓட் பாலிடிக்ஸில் எடுப்பதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டாயமாக இன்றைக்கி சகாயத்தை நேசிக்கிற மக்கள்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா, அது அவங்க 100 பேராக இருக்கட்டும், ஒரு 500 பேராக இருக்கட்டும், எவ்வளவோ இருக்கட்டும், அவங்க வந்து பரவாயில்ல இப்போ ஐயா சொல்கிறாருங்கிறதுக்காக கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெட் டு நெட் ஃபைட்டு தான். எல்லாமே வந்து கம்மியான மார்ஜினில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தான் எல்லாமே, பெரும்பாலான தொகுதிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பயன்படும். இப்போ இன்றைக்கி ஏன் வந்து இன்றைக்கி பிரேமலதா அம்மையார் வந்து 2 லட்சம் வாக்கு இருந்தால் கூட ஒரு ராஜ்யசபா 10 சீட்டு கூப்பிட்டு இருக்கிற கட்சியை பூரா சின்ன பின்னப்படுத்தினாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு 500-1000 வாக்கு நமக்கு கிடைச்சதுன்னா தலை தப்பிக்காதாங்கிற ஒரு அற்ப ஆசை தான். ஆனால் அவங்கள உள்ளார கூட்டு வந்தது அவங்களுக்கு கிடைக்க போகிறத விட ஏற்கனவே சேதாரம் அதிகமாக பண்ணிட்டாங்க. ஐயா விஜயகாந்த் வந்து வெளியிருந்து திமுகவை அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை வெளியே இருந்து பண்ணாரோ அதை பூரா அம்மையார் பிரேமலதா உள்ளே போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே உள்ளே இருந்தே அவங்க சுற்றி கண்ணி வெடி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுதுரி பெருவெள்ளம் மாதிரி தானே அங்கங்கே இந்த மாதிரிலாம் கிடைச்சா எந்த அரசியல் கட்சியுக்கும் அது சாதகமாக தான் இருக்கும். குறிப்பாக நம்ம போன காலையில் தான் பேசியிருந்தோம், பிரேமலதா அவர்கள் இஷ்யூ வந்து பெரிய பேசும் பொருள் ஆகாத முன்னே நம்ம பேசியிருந்தோம். இப்போது பல யூடியூப் சேனல்ஸில் பார்க்க முடியுது, பல பேர் பிரேமலதா அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு என்ன தீர்வு, அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேர்தல் நெருக்கத்தில் திமுக ஒரு அழுத்தமாக மாறி இருக்காங்களா பிரேமலதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, நம்ம அம்மையார் பிரேமலதா அவர்கள் அங்கே அவங்க அந்த கூட்டணியில் சேர்ற அன்னையிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளே பேசியிருக்கோம். ஆமாம், அன்னைக்கே நான் சொன்னேன், இல்லை விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் வாழ்நாளில் திமுக கூட கூட்டணியே வச்சதில்லை. இவங்க சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி தலைமையில் தான் எங்கள் கல்யாணம் ஆச்சுன்னு. அப்போ விஜயகாந்த் தானே இருந்தார் இந்த கல்யாணத்தில் தலைவராக. அப்போ அவர் தலைமையில் அவர் கல்யாணம் நடந்திருக்கும் போது அவர் உண்மையாலுமே திமுகவை நேசிச்சிருந்தா 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பதில் அங்கே போய் சேர்ந்திருக்க மாட்டாரா? பால் விழுந்துச்சுன்னார்ல. அதே மாதிரி 2011 யார் கூட போய் கூட்டணி வச்சார் ஐயா விஜயகாந்த்? அதிமுக கூட. அப்போ ஒன்னா எல்லா இடத்துலையுமே ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை திமுகவை எதிர்த்த அரசியல். இன்கேஸ் 16 ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தா திமுக கட்டாயம் வந்திருக்கும் அந்த இடத்துல. அப்போ அப்படி தெரிஞ்சு கூட ஐயா வந்து ஏன் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போனாருனாக்கா திமுக வரக்கூடாதுங்கிறதுல விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் உறுதிப்பாட்டோடு இருந்தார். விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய இமேஜை செதைச்சு சேதாரப்படுத்தினது யாரு? வடிவேலுங்கிற ஒரு காமெடி நடிகரை வச்சு பிரச்சாரங்கள்ல எப்படி இருந்த விஜயகாந்தை நீங்கள் எப்படி ஆக்குனீங்கிறது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? அது ஏன் அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு தெரியாமல் போச்சு? தெரியாமல் போயிடுமா அது? அப்போ அதையும் மீறி நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னா என்னுடைய பார்வையில் நான் அன்றைக்கே சொன்னேன், இல்லை ஐயா விஜயகாந்த் வெளியே இருந்து திமுகவை வந்து சிதைக்கிறதுக்கு உண்டான செஞ்ச வேலையை அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து அங்கே உள்ளார போய் செய்கிறாங்க. கணவனுடைய கனவை சிறமேற்கொண்டு அந்த கனவை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக வெளியே இருந்து அடிக்கிறத விட உள்ளே போய் அடித்தா பலம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக உள்ளே போய் கண்ணி வெடி வச்சு. இல்லைன்னா வந்து ஐயா ஸ்டாலினை வச்சுக்கிட்டு பேசுவாங்களா? அதை என்னங்க குறை சொல்லிட முடியும்? போத கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டை தவிர வேறு என்னங்க வேணாம்? இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வயசு பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நாங்கள் 1000 கொடுக்குறோம் 2000 கொடுக்குறோன்றீங்களா, இந்த வயசு அந்த 1000-2000 பார்ப்பாங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த மகளிருக்கும் உண்டான பாலியல் பாதுகாப்பை இது பண்ணுவாங்களா? பாலியல் பாதுகாப்பு தான் உறுதிப்படுத்துவாங்க. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பையனோ பொல்லையோ இளவயசு பசங்க இளைஞர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் லேப்டாப்புங்கிறது இவங்க கொடுத்து ஏமாத்துறதை பார்ப்பாங்களா? இல்லை இந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு கஞ்சாக்கு அடிமையாயிட்டு சிந்தட்டிக் ட்ரக்குக்கு அடிமையாயிட்டு இருந்தால் பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்னுடைய குழந்தைங்கிறது என்னுடைய எதிர்காலம். நீங்கள் தமிழ்நாட்டை விடுங்க, தமிழ்நாட்டை பற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அக்கறை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பொதுவான பார்வை பல குடும்பத்துங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் அவங்க குழந்தை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்க எப்படி இருந்து ஆசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு தெருவில் எங்கே வேணால் சுற்றிக்கிட்டு இருந்து கத்தியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்லன்னு எந்த அப்பனாவது அம்மாவாவது நினைக்குமா? அப்போ இந்த 2 விட என்னங்க சமுதாயத்தை சீரழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது 2 ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம போராடணும். அப்போ அதுதானே இருக்குதுங்கன்னு இந்த அம்மா போய் சொல்கிறாங்கன்னா அவங்க நோக்கம் தெரியாமல் இல்லை. நான் தான் சொல்கிறேன், விஜயகாந்துக்கு தெரிஞ்சது அம்மையார் பிரேமலதாவுக்கு தெரியாமல் இல்லை. அவங்க பக்கத்தில் போய் நின்று திமுகவை அடிக்கிறாங்க. தூரத்துலேருந்து அடித்தா அடி கம்மியாக விடுவோம், பக்கத்தில் போய் அடித்தா அடி நல்ல
அழுத்தமாக விழுவுங்கிறதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் திமுக நாங்கள் வந்து விளக்கத்தை விடவே மாட்டேன்னு இருக்காங்க. அம்மையார் பிரேமலதா அங்கே போய் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் வந்து விளக்கேற்றுவோன்றாங்க. அப்போ எந்த இடத்துல அவங்க திமுகவோட கருத்தில் உடன்பட்டு இருக்காங்க? அதனால தான் சொல்கிறேன், அவங்க உள்ளார போய் திருமண பக்கம் பூரா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கண்ணி வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக சார் மதுரை பார்க்கும்போது ஒரு விஷயம் குறிப்பாக பார்க்கும்போது சுந்தர்சி அவர்கள் அங்கே போட்டிடுறாரு. பிடிஆர் பழனிவேல் ராஜா விசஸ் சுந்தர்சி அப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது சுந்தர்சி பல கேள்விகளை வந்து கேட்குறாரு. எல்லா தொகுதிகளுக்கும் போகக்கூடிய உதயநிதி ஏன் உங்களுக்கு பிரச்சாரம் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மதுரை ஏன் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விஷயமா வச்சுருக்கீங்க, மதுரை வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு பல விஷயங்களை வந்து வைக்கிறீங்க. இதுக்கு எல்லாமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பதில் சொல்லவே இல்லை. என்னதான் நடக்குது திமுக? இல்லை, அவர் வந்து பதில் சொல்லலைன்னு ஒரு வார்த்தையில் வந்து இவர் சினிமா நடிகர், இவருக்குலாம் என்ன தெரியும் டைரக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சி அதை மட்டும் தான் வைக்கிறாரு. அதை மட்டும் தான் வைக்கிறாரு. அதுக்கு திருப்பி வந்து சுந்தரும் பேசுகிறாரு, இல்லைங்க நான் ஆமாம் அப்படி தான், ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து பெரிய ஒரு ஞானியா விஞ்ஞானியாலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இன்றைக்கி ரோடு நல்லா இருக்குதா சாமானியனுக்கும் தெரியும், சாக்கடை நல்லா இருக்கா சாமானியனுக்கும் தெரியும், இப்போ இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நல்லா இருக்கா இல்லையா இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் கேட்குற கேள்வி பூராமே சாமானியம் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்குறேன். நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி கேட்கல. அப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மெத்த படித்த மேதாவிங்கிறீங்க, ஒரு பொருளாதார நிபுணருங்கிறீங்க, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துன்றீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்றீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த தொகுதியில் இருந்துட்டு நீங்கள் ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாகச்சிறந்த அறிவாளி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் தொகுதியை நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க? இது சாமானியனே கேட்கக்கூடிய கேள்வி தான். நான் ஒன்றும் பெருசாக இப்போ வந்துட்டு எனக்கு அரசியல் தெரியாது, இருந்தாலும் நான் மக்கள்கிட்ட கேட்குறத நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இது சாமானியனுடைய கேள்வி தானே சுந்தர்த்தி வந்து திருப்பி கேட்குறாரு. அப்போ இங்கே உதயநிதி அவர்களும் அங்கே போக மாட்டேங்கிறாரு, யாருமே போக மாட்டேன்றாங்கன்னா அப்போ ஏற்கனவே தெரியும் இவர் முதல்ல இந்த திமுக கூட்டணிக்கு வந்து கண்ணி வெடி வச்சது யார்? பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஆடியோ மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்கிற அந்த ஆடியோ வந்து அவருடைய ஆடியோவா சொல்லி வளம் வந்ததும் இன்னைக்கு வரைக்கும் திமுகவில். அதுவும் எப்போ அவர் சொல்லும்போது 1 வருஷம் தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் கூட, ஆமாம் 1.5 வருஷம் கிட்ட அந்த ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் சட்டசபையிலையும் பேசுகிறாரு, எங்களுக்கு நிதி வரல அது வரலங்கும் போது ஏங்க எங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கறதுக்கு இல்லை, இருந்தால் தானே கொடுக்க முடியுன்றார். அதுக்கு ஐயா மறுபடியும் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய் மதுரையில் பேசும்போது சொல்கிறாரு, இல்லை இவர் கொஞ்சம் பேச்செல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பேசினார்னா பரவாயில்ல, எதிராளிகளுக்கு பூரா சும்மா இருக்கிற வாயில் அவளை தூக்கி போட்ட மாதிரி இவர் சொல்கிறத வச்சு அவங்க நம்மளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதானமாக பேசுங்க பாஸ், நீங்கள் பேசுகிற பாயிண்ட்டை எடுத்து நம்மளை வெளுக்கிறாங்கங்கிற அளவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்போ அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை எடுத்து ஒரு நியாயமான மனுஷன் அவர் மனசில் பட்டதை வெளியே சொல்கிறார் பிடிஆர். அது அவங்களுக்கு திமுகவுக்கு பாதிப்பாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அப்போ சுந்தர்சி கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. இதை தொடர்ந்து ஏடிஆர் ரிப்போர்ட் வந்து நேற்று வெளியாயிருந்து எந்தெந்த கட்சியில் எவ்வளோ பின்னணிகள் உள்ள வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்ற பர்சன்டேஜ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் இடம்பெறாமல் இருந்தது. அந்த ரிப்போர்ட்டை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏடிஆருங்கிறது நல்ல அமைப்பு, டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸுங்கிறதுக்காக அவங்க வந்து அதை கொண்டு வர்றது பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பேராசிரியர்களெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. அவங்க வந்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு தேர்தல் ரீதியாக ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக அவங்க தான் அப்பப்போ இது வந்து முதல்ல வந்து இந்த குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள் அரசியல்வாதிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தினதில் ஏடிஆருக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. சாதாரண இதெல்லாம் இல்லை, அவங்க பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், நல்ல நோக்கத்துக்காக போராடக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த குற்ற பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அஃபிடாவிட்டுங்கிறது வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணுறாங்க, அவங்களும் அந்த அஃபிடாவிட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. மக்கள் பார்க்க மறந்ததை, கேட்க மறந்ததை, அரசியல்வாதிகள் சொல்ல மறைச்சதை ஏடிஆர் நிறுவனங்கள் வெளியே கொண்டு வர எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்க கொண்டு வந்து கட்சி வாரியாக இந்தந்த வேட்பாளர்களுக்கு இத்தனை வழக்குகள் இருக்குது, சீரியஸான அஃபென்ஸ் என்ன, நான் சீரியஸஸ் அஃபென்சஸ் என்னங்கிறத கட்சி வாரியாக அவங்க வந்து பதிவிடுறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் உண்டான நல்ல வேலையை அவங்க செய்கிறாங்க. தமிழ் மாநிலத்துக்கு மட்டும் நம்ம சொல்லலை, ஒட்டுமொத்தமாகவே இது வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு வேட்பாளரையும் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டி. இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மொபைல் வாங்கணும்னா இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா கூட இந்த பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்குது. கன்சியூமராக நமக்கு அந்த உரிமை இருக்குது. அப்போ வாக்காளனுக்கு வந்து ஒரு வாக்களிக்கும் போது அந்த வேட்பாளன் யார், அவருடைய ஆதி என்ன, அந்தம் என்ன, இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன, குற்ற பின்னணி என்ன, சொத்து பின்னணி என்ன, இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே வாக்களித்தா அது மக்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை உண்மைகளை சொல்லாமல் மறைக்கிறது அது வந்து சரியானதில்லை. அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு வந்து ஏடிஆர் வந்து அவங்க பெரிய அளவுக்கு
மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த ரிப்போர்ட் என்டிகேக்கு எவ்வளோ சாதகமாக அமையணும்? ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட அதில் இடம் பெறல என்டிகே. இல்லை, இது ஜென்ரலாகவே என்டிகேக்கு வந்து இன்றைக்கி குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் யாருமே இல்லை. அவங்க மீறி போனால் அவங்க கிட்ட கேஸ் என்னவாக இருக்கும்னா மக்கள் போராட்டத்துக்கு போய் கேஸ் வாங்கின கேஸாக தான் இருக்கும். இல்லைன்னா மீட்டிங்கில் வந்து அதிகமாக நேரம் பேசிட்டாங்கங்கிற கேஸ் இருக்கும். இல்லைன்னா பெரியாரை எகென்ஸ்டாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வேணுன்னே ஒரு கேஸை போட்டதாக இருக்கும். இவ்வளோதான் அவங்கக்கிட்ட. அவங்க போய் இன்றைக்கி ஏன்னா எந்த ஆட்சியிலையும் இல்லை, எந்த அதிகாரத்துலேயும் இல்லை. அப்போ அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ ஒரு லஞ்ச லாவண்யத்தின் மேலேயோ இல்லை வந்து வேறு எந்த பிரச்சனை இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு மேலே வழக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் வந்து ஒரு அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி விசிகா ரொம்பவே அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. இரட்டை இலக்கத்துக்கு கீழே இருந்தால் நாங்கள் வந்து கூட்டணிலாம் போக மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. கடைசியாக போன தடவை இந்த விட 2 சீட்டுகள் ஏற்றி தான் வாங்கிட்டாங்க. பட்டு பரப்புரைன்னு வரும்போது இந்த தேர்தலில் விசிகா லைம்லைட்டில் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. பரப்புரை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விசிகாவில் அந்த பாலிடிக்ஸை? அவங்க நிற்கிற தொகுதியில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இல்லை, நானும் எங்கள் தொகுதியில் விசிகா தான் நிற்கிது, பெருமளவு பார்க்க முடியல. அவங்க அந்த தொகுதியிலே பார்க்க முடியலைங்கிறீங்க. என்ன காரணம்னா அவங்க பெருத்த வெறுப்பில் இருக்காங்க, ஏமாற்றத்தில் இருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டதாக உணர்கிறாங்க. அவங்க வந்து ஒன்று நீங்கள் சொன்னீங்க 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானா, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்து 20-25 சீட்டு. ஐயா அண்ணன் தொல் திருமாவே கடலூரில் பேசும்போது உழுவுற 100 வாக்கில் 25 வாக்கு நம்ம வாக்கு, 4ல் 1 வாக்கு சிந்தாமல் சதுராமல் விழுவணும்னார். சமூக வாக்குகள் போகணும்னார். 25% வந்து பண்ணார். அதே மாதிரி வன்னியரசு முதல்ல பேசும்போதே இவர் 25 சீட்டு நாங்கள் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள் இருந்தாலும் அண்ணன் எப்படி போய் பேசுகிறாருன்னு. ஆளூர் சானவாஸ் அவர் சார்ந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. அவர் 10 சீட்டுக்கு கம்மியானா திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்டை வேண்டியதெல்லாம் நான் போதும் அப்படின்னார். இன்றைக்கி வந்து எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டான் பாருங்கிற மாதிரி எங்கேயோ இருந்த விசிகாவை கடைசியில் 8 சீட்டில் முடிச்சு கட்டிட்டீங்க. இப்போது அதோட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ அழுத்தம். அவரே பேசுகிறார், இல்லை இது 26 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அரசியல் களம் மாறும் பெருவாரியான்றார். அதனால் தான் ஒரு எம்எல்ஏவாக இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த அரசியல் நகர்வுகளெல்லாம் நம்ம எப்படி வந்து மெனிவரிங் பண்ணி நம்ம வந்து ஒரு பவர் கெயின் பண்ணணும் இங்கேன்னு அதில் ஏகப்பட்ட அழுத்தத்தை கொடுத்து அவரை வித்ட்ரா பண்ண வச்சு கடைசீட்டில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களோ இல்லையோ அண்ணன் திருமா தேடி பிடிச்சி காட்டு மன்னார்குடியில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அவர் இளைய பெருமாள் அவர்களுடைய மகனுக்கு வந்து சீட்டை கொடுத்தார். காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சிக்காக காங்கிரஸ்க்காக உழைச்சவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுக்கல. ஏன்னா இப்போ இந்த ஜிகேஎம் மணின்னு பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் கூட இருக்கிறார் பாருங்க, அவருடைய பையன் ஜிகேஎம் திருக்குமரன் மார்ச் 26ஆம் தேதி தான் போய் காங்கிரஸில் சேர்றார். அவர் பெண்ணாகரத்தில் இப்போ காங்கிரஸ் வேட்பாளர். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க காங்கிரஸுக்காக கஷ்டப்பட்டவங்க உழைச்சவங்க யாருக்கும் இந்த தடவை சீட் இல்லை. ரைட். அதை தேடி பிடிச்சி காங்கிரஸை அண்ணன் காப்பாற்றிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். காங்கிரஸுக்கு நன்றி கடனை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு. காங்கிரஸ் தான் செய்யலை, நான் ஆட்சிக்கு செய்கிறேன்னு செஞ்சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பெருத்த ஏமாற்றம். ஏங்க கொடுக்கறத சரி நீங்கள் நிற்கலன்னு விட்டீங்க, உங்களை தான் திமுக அழுத்தம் கொடுத்து உங்களை நிற்க வேண்டாம்னு சொல்லுது. எங்களுக்கு கட்சி நம்ம கட்சியிலே யாருக்காவது ஒரு கொடுத்துருக்கலாம்லண்ணே. இந்த வருத்தங்கள் இருக்குது. அவரே சொல்கிறார், எனக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 15-20 பேர் கேட்குறாங்க சீட்டை, ஒருத்தருக்கு நான் கொடுத்தா மீதி 15 பேரும் என் மேலே வந்து வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி வந்து இந்த கூட்டணி தலைவர்களுக்குள்ளார பெரிய பிரச்சனைகள் அங்கே, குறிப்பாக விசிகாவுக்குள்ளார பெரிய பிரச்சனை. அம்மையார் பிரேமலதா அவங்கள மீட்டிங்கில் வச்சுட்டு பேசும்போது அம்மையார் எந்திரிச்சு நிற்காதது, இதே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எந்திரிச்சு மரியாதை கொடுத்தது, அதை வந்து விசிகாக்காரங்களே பேனர் அடித்து போராட்டம் மாதிரிலாம் அந்த தொகுதியில் பண்ணினாங்க அந்தந்த ஏரியாவில். அதுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து அடுத்த நாளே வந்து இல்லை நான் பேசும்போதெல்லாம் அவங்க எந்திரிச்சு நிற்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அதை சொல்கிறதுக்கு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் நான் அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னை செதைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. மெழுகுவர்த்தி ஆட்டவே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறது. எதுனாலும் நான் தான் என் மேலே தான் தப்பு, எதனால தான் தப்புன்னு சொல்லி நாங்கள் தான் காரணம்னு திமுகவையோ இல்லை அடுத்த கட்சியோ இந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சார் உங்களுக்கு? உங்களை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்தை காப்பாற்றணுமா, வாக்காளர்களை காப்பாற்றணுமா? நீங்கள் யாரை சார் காப்பாற்றணும்? உங்கள் சமூகத்தையும் உங்கள் வாக்காளர்களையும். அப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் சேதாரப்படுத்தி திமுகவையும் பிரேமலதாவையும் வலுப்படுத்தணுங்கிறது என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்றது
அப்போ இந்த கட்சிக்காரங்க பார்க்குறாங்களா இல்லையா? அதனால தான் இப்போ ஏற்கனவே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு 2 கட்சிக்கு போகுது. ஒன்று டிவிகேக்கும், இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த வாக்குகள் பிரிஞ்சு போகிறத கண்கூட தெரியுது நமக்கு. பல்லர்களை தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.